ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எந்த பட்டணத்தில் எப்படி அந்த சந்தோஷம் உண்டானது? சமாரியா என்கிற பட்டணம். இந்த சமாரியா பட்டணம் இஸ்ரவேல் தேசத்தோடு இருக்கும் பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா என்று பகுக்கப்படுவதற்கு முன்பு யூதாவின் ராஜ்யம் இஸ்ரவேலின் ராஜ்யம் என்று இருந்த காலகட்டத்தில் இந்த சமாரியா இஸ்ரவேலின் ராஜ்யத்திற்குள் இருந்தது. ஆனால் இந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்துக்குள் இருந்த இந்த சமாரியா இஸ்ரவேலின் ராஜ்யம் சிரியாவுக்கு சிறைப்பட்டு போன பின்பு அந்த சமாரியாவில் அந்நிய ஜனங்களை கொண்டு வந்து குடியேற்ற ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் அது பகுக்கப்பட்டது. யூதேயா, சமாரியா, கலிலேயா என்று 3 பாகங்களாய் பிரிக்கப்பட்டது. யூதர்கள் யாரும் சமாரியாவுக்குள் போக மாட்டார்கள். ஏனென்றால் அது தீட்டு, அது அந்நியர்கள். தேர் ஆல் ஜென்டைல்ஸ். அவர்கள் எல்லாம் புறஜாதி ஜனங்கள், அங்கே அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அந்த சமாரியாவை ஒதுக்கி வைத்தார்கள். யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு போவதற்கு சமாரியாவின் வழியாய் போனால் ஸ்தூலமாய் போய்விடலாம். ஆனால் அவர்கள் சமாரியாய் வழியா போக மாட்டார்கள். மாறாக அவர்கள் யூதேயாவிலிருந்து சமாரியாவை சுற்றி கொண்டு கலிலேயாவுக்கு வருவார்கள். அது நீண்ட நாள் எடுக்கும். இந்த கட்டுகளை உடைக்கத்தான் இயேசு வந்தார். இயேசு இந்த சமாரியா பட்டணத்துல போய் தான் யார் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு விளங்கப் பண்ணினார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அந்த சமாரியா பட்டணத்துல நடந்த சம்பவங்களை தெளிவுபடுத்த பார்க்க முடியும். ஆனால் இந்த பிலிப்பு என்கிற பக்தன், பிலிப்பு என்கிற சீஷன், இந்த பிலிப்பு என்கிற சீஷனுடைய வாழ்க்கையில் அவன் அடைக்கப்பட்ட அடைப்பு பந்தி விசாரிப்புக்கென்று பிரத்யேகமாய் வேறு பிரிக்கப்பட்டவன். அவன் அந்த பந்தியை விசாரிக்கத்தான் அவனை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவனும் அவனோடு கூட ஒரு கூட்ட 7 பேரை கர்த்தர் நியமித்தார். ஆனால் இந்த பந்தி விசாரிக்கிற இவர்களுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம், ஆவியின் வல்லமை பயங்கரமாய் கிரியை செய்தது, வல்லமையாய் கிரியை செய்தது. அப்ப இந்த பிலிப்பு பட்டணங்கள் தோறும் போய் இயேசுவின் அன்பை சொல்லுகிறது. எல்லாரை போல பிலிப்பு ஊழியம் செய்ய மாட்டார். எல்லாரை போல பிலிப்பு கிடைச்ச இடத்தெல்லாம் போய் ஊழியம் செய்ய மாட்டார். ஆவியானவர் அவருக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரம்தான் செய்வார். பிலிப்புடைய வாழ்க்கையில வேதத்துல நிறைய பேருடைய கேரக்டர்ஸ், we have to analyze the characters of the holy personality, holy saints in the Bible. அவங்க பரிசுத்த நடக்கைகள், அவங்களுடைய காரியத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கணும், உற்று கவனிக்கணும். அப்ப இந்த பிலிப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எந்த பட்டணத்திற்கு போக சொல்லுகிறாரோ, யாருக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல சொல்லுகிறாரோ, எந்த இடத்துல போய் உபதேசிக்க சொல்லுகிறாரோ அவர் போயிடுவார். அப்படித்தான் கந்தேக நாட்டு அந்த மந்திரி, அந்த ராஜஸ்திரியினுடைய சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியை சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமாரியா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டது.
The Jews separated the Samaritans. சமாரியர்களை யூதர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள், வெறுத்து வைத்திருந்தார்கள். அவர்களோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு ஐயப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் பிரத்யேகமாக ஒரு சீஷனை, ஒரு மனிதனை அதற்குள்ளே அனுப்பி, அந்த பட்டணத்தில் துக்கம் நிறைந்திருந்தது, வேதனை நிறைந்திருந்தது, கண்ணீர் நிறைந்திருந்தது, துயரம் நிறைந்திருந்தது. அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படி இயேசு கடந்து வந்த பொழுது அந்த பட்டணத்தில் பிலிப்பின் மூலமா இயேசுவின் நாமம் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த காலவேளையில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை நாம் அறிக்கையிடும் பொழுதும், இந்த நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதும், அவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் நமக்கு வருகிற சந்தோஷத்திற்கு அளவில்லை. அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்க துயரப்பட்டு இருக்கிறீங்க, பிரச்சனையோடு இருக்கிறீங்க, போராட்டத்தோடு இருக்கிறீங்க, நிந்தையோடு கூட இருக்கிறீங்க. நீங்க பல நெருக்கடியில கடந்து வரலாம். பல நெருக்கடிகளை கடந்து வரலாம். ஆனா நீங்க கரங்களை வைத்து கர்த்தரை துதித்து பாருங்களேன். ஏசப்பா நீ நல்லவன் சொல்லி பாருங்க. உங்க பிரச்சனைக்கு இருக்கிற நடுவில் நீ நல்லவர் ஆண்டவரே சொல்லி பாருங்க. அதிசயங்களை கர்த்தர் விளங்கப்படுகிறதை காண முடியும். பெரிய சந்தோஷம் அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணம் முழுவதும் சந்தோஷத்தினால் நிரப்பப்படும்படி கர்த்தர் பிலிப்பை பயன்படுத்தினார். இந்த காலவேளையில் உங்கள் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புகிற கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்தால் போதும், இழந்த சமாதானம், இழந்த எல்லா நன்மைகளையும் திரும்ப இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போதுமான நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.